யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து 9ஆம் வசனம் முடிய உள்ள கர்த்தருடைய வார்த்தையை நாம் இணைந்து நாம் வாசிக்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பது இல்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. பலன் கொண்டு திடம் மனதாயிரு. இந்த ஜனத்தின் பிதாக்களுக்கு நான் கொடுப்பேன் என்று ஆணையிட்ட தேசத்தை நீ அவர்களுக்கு பங்கிடுவாய். என் தாசனாகிய மோசே உனக்கு கற்பித்த நியாயப்பிரமாணத்தின்படியெல்லாம் செய்ய கவனமாய் இருக்க மாத்திரம் மிகவும் பலன் கொண்டு திடமனதாயிரு. நீ போகும் இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொள்ளும்படிக்கு அதை விட்டு வலது இடது புறம் விலகாதிருப்பாயாக. இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதிருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாய் இருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டு இருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாயும் நடந்து கொள்வாய். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலன் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார். ஒவ்வொரு மனுஷனும் வெற்றி அடைய வேண்டும் என்கிற எண்ணம் ஆண்டவருக்கு உண்டானதினால தான் வெற்றி அடைவதற்கான, நல்ல வெற்றிகளை வாழ்க்கையில் அடைவதற்கான நல்ல ஆலோசனைகளை காட்டுகிற வேத பகுதியை தான் நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் இந்த வெற்றி அடையக்கூடிய எண்ணம் உலகத்திலிருந்து வந்ததில்லை, இது தேவனிடத்திலிருந்து வந்தது. அதனால தான் யோசுவாவுக்கு இங்கே அவனுக்கு ஒரு வேலையை கொடுப்பதுக்கு முன்பாக அவன் எப்படி வெற்றி அடையணுன்றதை அவனுக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார். பாருங்க, இன்றைக்கும் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் வெற்றி அடைவதற்கு நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், நம்முடைய கையின் பிரயாசம், நம்முடைய குடும்பம், நம்ம கையில் கர்த்தர் கொடுத்திருக்கிற பொறுப்புகள், ஆவிக்குரிய நிலைகளில் நாம் ஆசீர்வாதமாக இருக்க என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் ஒவ்வொரு முறையும் நமக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து எடுத்து ஆண்டவர் நமக்கு போதிக்கிறார். அதனால்தான் இது வெற்றியின் புஸ்தகமாக இருக்கு. நான் வெற்றி அடைவதை எனக்கு போதிக்கிற தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறதுனால இதில் நான் கொஞ்சம் அதிகமாக கவனம் செலுத்தணும். இந்த புஸ்தகத்தை வாழ்க்கையில் ஓரந்தள்ளக்கூடாது. இந்த புஸ்தகத்தை கையில் தூக்குறதுக்கு பெருமைப்படணும். இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கிறதுல நமக்கு ஆர்வம் இருக்கணும். இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய கவனமாக இருப்பதுக்கு நம்முடைய கவனத்தை கர்த்தர் நம்ம கொடுக்குற ஆலோசனைகள், போதனைகளை விவரித்து விளக்கி சொல்லுகிற விளக்கங்களை நாம் கவனித்து அது மேலே நம்முடைய கவனத்தை வைக்கணும். இதை நம்முடைய தியானமாக நம்ம மாற்றும் போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சொல்கிறார், நீ உன் வழியை வாய்க்க பண்ண முடியும். நீ எப்படி இருப்ப? புத்திமானாய் இருப்ப. இந்த காரியத்தை தான் நம்ம கவனித்து கொண்டிருக்கிறோம். போன வாரம் அதை ஆரம்பித்தேன். இன்னைக்கு அதை இன்னும் கொஞ்சம் நான் தொடர விரும்புகிறேன். பாருங்க, வேற ஒரு கண்ணோட்டத்தில் ஆண்டவர் இந்த புஸ்தகத்தின் மூலமாய், இது ஒரு என்ன தங்க திறவுகோலான புஸ்தகமாக இருக்கு. எதை கொண்டு வர்றதுக்குன்னா, கர்த்தர் எனக்கு கொடுக்கிற அந்த ஞானமுள்ள இருதயத்தை நான் பெற்று வாழ்வதுக்கு. This is a book of understanding. எங்கே நான் புத்தியை வளர்த்து கொள்ள முடியும்னா, இந்த புஸ்தகத்தை நான் தியானித்து இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் நான் செய்ய கவனமாக இருப்பேனா, இந்த வார்த்தை என் வாயை விட்டு பிரியாமல் இருக்கோனா, வேதம் சொல்லுகிறது நான் புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் என்று வேதம் எனக்கு வழிகாட்டுகிறது. நல்லா கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகளை. சாலமோன் பாருங்க, அவன் கேட்ட ஒரு காரியம் ஆண்டவருக்கு உகந்ததா இருந்தது. அவன் என்ன கேட்டான்? ஆண்டவரே, ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இந்த திரளான ஜனங்களை, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனையும் நான் தீர்த்து வைக்க என்னை நீ ராஜாவாக ஏற்படுத்தி இருக்கிறீர். ராஜாவாக நான் இருந்து தீர்ப்பு சொல்ல வேண்டுமானால் எது நல்லது, எது கெட்டது, எது நியாயமானது, எது அநியாயம் என்பதை நான் தீர்ப்பு சொல்றதுக்கு ஆண்டவரே எனக்கு தேவை ஒண்ணுதான், ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாருன்னு கேட்டான். ஆண்டவர் பாருங்க, அவன் கேட்டது, அவனுக்கு ஆண்டவர் கேட்டது அவ்வளவு உகந்ததா இருந்ததுனால
அவன் கேட்ட ஞானமுள்ள இருதயத்தையும் கொடுத்தாரு, அவன் கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீடித்த வாழ்வையும் கர்த்தர் அவனுக்கு கட்டளையிட்டார். நல்லா கவனிங்க. அப்போ என்ன நம்ம அறிந்து கொள்றோம்? நம்ம கேட்கறது தான் இருக்கு நமக்கு என்னெல்லாம் சேர்த்து வரப்போகுதுன்னு. கேட்கறது அவ்வளோ முக்கியமான ஒன்றா இருக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நம்மகிட்ட வந்து உனக்கு என்ன வேணும் கேளுன்னு கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவரே ஒரே தலைவலியாக இருக்கப்பா, இந்த தலைவலி போனால் சரி ஆண்டவரே. சிலர் என்ன சொல்லுவாங்க? பொண்டாட்டி ஒரே பெரிய தலைவலியாக இருக்கிறா, அந்த தலைவலி நீங்கன்னா நல்லா இருக்கும் ஆண்டவரே. புருஷன் பெரிய தலைவலியாக இருக்கிறாரு, அந்த தலைவலி நீங்கன்னா சரியா இருக்கும். என் வேலையில் என்னுடைய முதலாளி எனக்கு ஒரு பெரிய தலைவலியாக இருக்கிறாரு. ஏன்னா எது நமக்கு வேண்டும் என்பதை குறித்த ஞானமோ அறிவோ நமக்கு இல்லாம போகிறதுனால, எது எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்குது அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளாததுனால, எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்கிறத கேட்கறது இல்லை, தேவையில்லாததை கர்த்தரிடத்துல நம்ம கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். ஆனா சாலமோன் பாருங்க, எது எல்லாத்தையும் வேலை செய்ய வைக்குமோ அதை கரெக்டாக கேட்டான். ஆண்டவர்கிட்ட சொல்றான், ஆண்டவரே ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தார். கையை உயர்த்தி சொல்லுங்க. எத்தனை பேர் சொல்றீங்க, ஆண்டவரே என் குடும்பத்தை நடத்த, என் எதிர்காலத்தில் நான் வெற்றியாக இருக்க, ஒவ்வொரு நாளும் நான் வெற்றி அடைய எனக்கு என்ன தாரோம்? ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தார். இந்த ஞானமுள்ள இருதயம் எங்கேருந்து வருது? பறந்து அப்படியே ஈ மாதிரி அப்படியே பறந்து வந்து நம்மளை அப்படியே பிடிச்சிக்குதா? இந்த ஞானமுள்ள இருதயம் வேணும்னா கர்த்தர் சொல்றாரு, இந்த புஸ்தகம் தான் அந்த ஞானத்தை உனக்கு கொடுக்க போகுது. 2 காரியத்தை உங்களுக்கு போன வாரம் காண்பித்தேன். ஞானம் என்ன கொண்டு வருது, அல்லது ஞானத்தை, அந்த ஞானமுள்ள இருதயம், அந்த புத்தி உள்ள இருதயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கும்போது 2 காரியம் அதை ஆண்டவர் நம்ம காண்பித்தார். ஒன்று, வியாக்கியானம் பண்ணக்கூடிய ஒரு ஆற்றலை தேவன் நமக்கு இந்த புஸ்தகத்தின் மூலமா உண்டாக்குற அந்த ஞானமுள்ள புத்தி உள்ள ஒரு மனுஷன் தன்னுடைய வாழ்க்கையை கர்த்தர் வியாக்கியானம் பண்ற விதமாகவே வியாக்கியானம் பண்ணுகிறான். 2வது உங்களுக்கு காண்பித்தேன், என்ன விரும்பத்தகாத நிகழ்வுகள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க வேண்டியதாக இருந்தாலும், நான் போக வேண்டியதாக இருந்தாலும், நாம் சந்திக்க வேண்டியதாக இருந்தாலும், இந்த தேவனிடத்திலிருந்து, இந்த புஸ்தகத்திலிருந்து புத்தி வரும்னா எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தர் பார்க்கும் விதமாகவே பார்த்து அந்த சூழ்நிலையில் நாம் ஜெயம் கொள்ளக்கூடிய புத்தியை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார் என்பதை காண்பித்தேன். யோசேப்பு ஒரு அற்புதமான உதாரணம். ஆண்டவர் யோசேப்புக்கு ஒரு வியாக்கியானத்தை கொடுக்கிறாரு. நடக்கிற நிகழ்வுகள் எப்படி இருக்கு? விரும்பத்தகாத நிகழ்வுகள். என்ன? 7 நல்ல வருஷம், அதுக்கு பிறகு 7 பஞ்சமான வருஷம். இப்ப நல்லா கவனிச்சு பாருங்க. இந்த 7 நல்ல வருஷத்தில் வருகிற நன்மைகள் எல்லாம் இந்த 7 பஞ்சம் நிறைந்த வருஷத்தில் அவன் அதை நடத்தி செல்வதற்கு ஆண்டவர் அவனுக்கு ஞானத்தை கொடுத்து அதை எப்படி செய்யணும் அப்படின்றத அவனுக்கு வியாக்கியானம் பண்ணி அதன்படி அவன் செய்ததினால, நீங்க கவனிச்சு பாருங்க, உலகத்தில் இருக்கிற அனைத்து மக்களும் எகிப்துக்கு நேராக வந்து அவர்கள் காசை கொடுத்து, காசு இல்லாதவர்கள் தங்களுடைய நிலத்தை கொடுத்து தானியங்களை வாங்கி அவர்கள் வாழ்வதற்கான வழி அங்கே உண்டானது. அதுக்கு காரணம் என்ன? பார்வோன், உலகம் முழுவதும் பஞ்சம், ஆனா பார்வோன் மாத்திரம் செழிக்கிறான். நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லா அண்டை நாடுகள் எல்லாமே பஞ்சத்தில் இருக்கு, ஆனா எகிப்துல மாத்திரம் செழிப்பு. பார்வோனுக்கு ஆசீர்வாதத்தின் மேல ஆசீர்வாதம் வருது, பணம் வருது, நிலம் வருது, செல்வாக்கு உயருது, நாட்டை குறித்த நல் பேர் வெளியே பேசப்படுகிறது. இவ்வளவு அருமையான காரியம் இந்த பார்வோனுக்கு நடந்ததுக்கு காரணம் விரும்பத்தகாத அன்பிளசன்டான டைம்ல. எல்லாருக்கும் பஞ்சம், எல்லாருக்கும் அது விரும்புகிற காரியம் அல்ல. இப்படிப்பட்ட நேரத்தில் இந்த எகிப்தில் மாத்திரம் இவ்வளோ நிறைவும் சம்பூரணமோ ஆசீர்வாதமோ இருந்ததுக்கு காரணம் என்ன? வாட் காஸ்ட் இட் அப்படின்னு கவனிச்சிங்கன்னா, சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப எளிமையான புத்தி யோசேப்புக்குள் இருந்ததினாலே அந்த நாட்டுக்கு கர்த்தர் அவன் மூலமாய் அவனுக்கு உண்டான தேவனால் அருளப்பட்ட புத்தியினாலே
அந்த நிலத்தில், அந்த நாட்டில் ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடிஞ்சிச்சு. நல்ல கவனிங்கள். காரணங்களை சொல்லி கொண்டிருக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிற தோல்விகள், நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுகிற நஷ்டங்கள், நம்முடைய வாழ்க்கைக்கு எதிராக செயல்படுகிற சூழ்நிலைகள், நபர்கள், காரியங்கள், இதை குறை சொல்லிட்டு கொண்டிருக்க கூடாது. இப்படி நடக்கக்கூடிய காரியத்தின் நடுவே இந்த வேத புஸ்தகம், இந்த புஸ்தகம் எனக்கு கொடுக்கிற அந்த சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங், ரொம்ப எளிமையான புத்தி நமக்கு இந்த தேவ வசனத்தின்படி வேலை செய்யணும். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்க உங்க வாழ்க்கையை ஜெயிக்கலாம், உங்க குடும்பம் ஜெயம் பெறலாம், உங்களுடைய கையின் பிரயாசம் வெற்றி அடைவதற்கு கர்த்தர் எல்லா வழிகளையும் கர்த்தர் நமக்கு போதிக்கிற நல்ல ஆண்டவர். கையை உயர்த்தி சொல்லுங்க, நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? நமக்கு போதிக்கிற நல்ல கர்த்தர். அப்ப இன்னைக்கு பாருங்க, இந்த புத்தியை குறித்து இன்னைக்கு இன்னொரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த புத்தி ரொம்ப முக்கியம் பாருங்க, இந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப முக்கியம். அதனால தான் சாலமோன் கேட்குற, ஆண்டவரே எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும். இப்போ இந்த ஞானமுள்ள இருதயம் அல்லது புத்தி, நாம் ஒன்று அறிந்து கொள்ள வேண்டும். இந்த புத்தி தேவனிடத்திலிருந்து மாத்திரம் எனக்கு அருளப்படுகிறது. அது தேவன் எனக்கு ஈவாக கொடுக்கிறார். நல்ல கவனிங்கள். This understanding only comes from God and it is a gift of God. நீங்க நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த புத்தி, இந்த புஸ்தகத்தின் மூலமா கர்த்தர் பேசுகிற வார்த்தையினால் நான் புத்தி அடையும் போது ஒன்று எனக்கு விளங்குது, இது தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவன் எனக்கு ஈவாக கொடுக்கிற புத்தி. இங்கே நான் என் புத்தியை சார்ந்து கொள்ள எனக்கு எந்த விதமான அனுகூலமும் கிடையாது. ஏன்னா இந்த புத்தியை எனக்கு கொடுக்கிறவர் கர்த்தர். கையை உயர்த்தி சொல்லுங்க, புத்தியை கொடுக்கிறவர் யாரு? நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் பாருங்க, அங்க சொல்றாரு பாருங்க, சாலமோன் பாருங்க, இதெல்லாம் அறிஞ்சதுனால தான் அவன் என்ன பண்ணலன்னா தன் சுய புத்தியின் மேல அவன் சாராம தேவனிடத்திலிருந்து வருகிற புத்தியை சார்ந்து கொண்டான். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரத்தில் இந்த புத்தி எங்க இருந்து வருது, கொடுக்கிறவர் நமக்கு அதை ஈவா கொடுக்கிறாரு அப்படின்றது நமக்கு விளங்காததுனால நிறைய நேரத்தில் நம்ம எங்க சாயிரோம்னா சுய புத்தியின் மேல சாடுறோம். 5ஆம் வசனம் வாசிப்போமா? நீதிமொழிகள் 3:5 நமக்கு தெரிந்த வசனம் தான், வாசிங்க. உன் சுய புத்தியின் மேல் சாராமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில். சாலமோன் ஒன்று செஞ்சான் பாருங்க, இவன் என்ன செய்யறானா தன் சுய புத்தியின் மேல சார்ல, தேவன் அவனுக்கு கொடுத்த புத்தியின் மேல சார்ந்து கொண்டான். ஏன்னா அவனுக்கு தெரியுது இந்த புத்திய தேவன் எனக்கு ஈவாக கொடுக்கிறாரு. நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த புத்தி தேவன் எனக்கு ஈவாக கொடுக்கிறார். எப்படி அதை ஈவாக எனக்கு கொடுக்கிறார்? இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் எனக்கு இந்த புஸ்தகத்தில் இருந்து தேவன் எனக்கு புத்தியை புரிய வைக்கக்கூடிய புத்தியை, அண்டர்ஸ்டாண்டிங்க எனக்கு ஆண்டவர் கிஃப்டா கொடுக்கிறாரு. இது நான் சம்பாதிக்கிற ஒண்ணு அல்ல. இதை நான் திறந்து வாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் இந்த வசனத்தினால எனக்கு அறிவை உண்டாக்கி ஞானத்தை கொடுத்து, அந்த அறிவும் ஞானமும் புத்தியை எனக்கு உண்டாக்குது. இதெல்லாம் எனக்கு எப்படி நடக்குது? இது கர்த்தர் எனக்கு கொடுக்கிற ஈவு பாருங்க. அதனால தான் அந்த வேத புஸ்தகத்தை வாசிக்கும் போது நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய சில காரியம் பாருங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம் வாங்க. ஏசாயா 48ஆம் அதிகாரம். நிறைய காரியங்களை உங்களுக்கு நான் சொல்லணும், வேகமாக இருக்கிற நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன். 17ஆம் வசனத்திலிருந்து கவனிச்சு பாருங்க. அங்கே என்ன சொல்றாரு? புத்தி எங்கேருந்து வருது? புத்தி எங்கேருந்து வருது? கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு வருது. அதை கொடுக்கும் போது ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு? அதை ஈவாக கர்த்தர் நமக்கு கொடுக்குறாரு. அங்கே சொல்லியிருக்கு பாருங்க, இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற உன் தேவனாகிய கர்த்தர். நல்லா உனக்கு பிரயோஜனமானத இந்த புஸ்தகம், இந்த புஸ்தகத்தின் மூலமா எனக்கு உண்டாகிற புத்தி, ஞானம், அறிவு,
இது என்ன பண்ணுதுன்னா, எனக்கு பிரயோஜனமான காரியத்தை, எனக்கு ப்ராஃபிட் ஆனதை எனக்கு டீச் பண்ணுது. இந்த வார்த்தை பிரயோஜனமானதை அப்படின்னு இங்கே வந்திருக்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் எப்படி வருதுன்னா, he teacheth you for profit. ஆங்கிலத்தில் ரொம்ப அழகாக வந்திருக்கு. பிரயோஜனம் அப்படின்னா நம்முடைய லாபத்துக்காக, நம்முடைய உபயோகத்துக்காக, நாம் புத்தி அடைவதற்காக, நான் நடக்க வேண்டிய வழியில் நான் நடப்பதற்காக. அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த புஸ்தகம் நீங்க வாசிக்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் உண்டாகுது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்குறாரு? நல்லா சொல்லுங்க, பக்கத்தில் பார்த்து என்ன கொடுக்குறாரு கர்த்தர்? ப்ராஃபிட்டை கொடுக்குறாரு. ப்ராஃபிட்னா புரியுதா? லாபம். இந்த புஸ்தகத்தை திறந்து வாசித்தேன், எனக்கு லாபமே இல்லை, நான் நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒரு நிலைக்கு கர்த்தர் என்னை விட மாட்டாரு. ஏன்னா இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்கும் போதெல்லாம் அவர் ஒன்னை எனக்கு ஈவாக கொடுக்கிறார். அவரிடத்திலிருந்து ஒன்று வருகிறது, என்னன்னா ஞானமும் அறிவும் புத்தியும் இந்த வசனத்தின் மூலமா எனக்கு கொடுக்கிறதுனால இந்த வசனத்தை திறக்கும் போதெல்லாம் இது எனக்கு லாபத்தை உண்டாக்குது. அந்த லாபத்தை கர்த்தர் எனக்கு உண்டாக்குற, ப்ராஃபிட்டை எனக்கு உண்டாக்க கர்த்தர் எனக்கு போதிக்கிறாரு. நான் நஷ்டமடைய கூடாது. நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நிறைய கிறிஸ்தவங்க சொல்லுவாங்க, இல்லை இல்லை வசனத்தை நான் லாபத்துக்காக கேட்கறது. தப்பு பண்ணாதீங்க. வசனத்தை உங்களுடைய பிரயோஜனத்துக்காக, நீங்க லாபம் அடைவதற்காக கர்த்தர் போதிக்கிறார். நீங்க கேட்கிற வசனம் உங்களுக்கு ஒரு லாபத்தையும் கொடுக்காம, ஒரு பிரயோஜனத்தையும் கொடுக்காம இருக்கிற வசனமா இருந்தா அது என்ன? அதனால என்ன பிரயோஜனம்? நான் திறந்து வாசிக்கிற தேவனுடைய வார்த்தை எனக்கு அறிவையும் ஞானத்தையும் புத்தியும் கொடுக்கிறதுனால என்னுடைய வாழ்க்கையின் வழிகளில், என்னுடைய கையின் கிரியைகளில் என்ன பார்க்கிறேன்? நான் லாபத்தை பார்க்கிறேன், ப்ராஃபிட்டை பார்க்கிறேன், பிரயோஜனத்தை பார்க்கிறேன். இந்த தேவனுடைய வசனம் எனக்கு எப்பொழுதும் பிரயோஜனத்தையும் லாபத்தையும் கொடுக்கிற கர்த்தருடைய வார்த்தை. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு எப்பொழுதும் பிரயோஜனத்தையும் லாபத்தையும் எனக்கு உண்டாக்கும். கையை உயர்த்தி நல்லா சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு எப்பொழுதுமே அவருடைய வார்த்தையின் மூலமா பிரயோஜனத்தையும் லாபத்தையும். நான் ஒவ்வொரு நாளும் திறந்து வாசிக்கும் போது இதுல இருந்து எனக்கு என்ன லாபம் கிடைக்குது ஆண்டவரே, அந்த கண்ணோட்டத்தோட பார்க்கிறேன். இது எனக்கு என்ன பிரயோஜனத்தை உண்டாக்குது ஆண்டவரே? கொஞ்சம் புத்தி இருக்கு ஆண்டவரே, இன்னும் கொஞ்சம் புத்தி வேணும் ஆண்டவரே. குடும்பத்தை நடத்த கொஞ்சம் புத்தி கொடுத்து இருக்கிறீர், சபையை நடத்த கொஞ்சம் புத்தி கொடுத்து இருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் புத்தி வேணும் ஆண்டவரே, இன்னும் அதிகமான ஞானம் எனக்கு வேணும் ஆண்டவரே. அதனால திறக்கிறேன், வாசிக்கிறேன், பிரயோஜனத்தை எனக்கு உண்டாக்குது. நான் பிரசங்கிக்கிற பிரசங்கம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போது அந்த வார்த்தை உங்களுக்கு புத்தியையும் ஞானத்தையும் அறிவையும் உண்டாக்க வேண்டும். அது உங்களுக்கு பிரயோஜனத்தையும் லாபத்தையும் கொடுக்க வேண்டும் என்கிற அந்த நல்ல உள்ளத்தோட தான் கர்த்தர் என்ன போதிக்க வைக்கிறார். இந்த சத்தியங்களை கேட்டுட்டே இருக்கிறேன், நஷ்டம் அடைஞ்சிட்டே இருக்கிறேன்னா என்ன பிரயோஜனம்? நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. நான் கேட்க கேட்க இது எனக்கு பிரயோஜனத்தை உண்டாக்கிட்டே இருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தருடைய வார்த்தையை கேட்க கேட்க பிரயோஜனத்தையும் லாபத்தையும். அதனால தான் இங்கே வரணும். இப்போ நான் பைபிளை திறக்கிறதுக்கு எனக்கு ஒன்று தெரிந்து பாருங்க, இது லாபத்தை கொடுக்குதே. ஏங்க நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்க, அதனால லாபம் வரும்னு தெரிஞ்சால் அந்த வேலையை செய்வீங்களா, செய்ய மாட்டீங்களா? சரி, ஒரு வாட்டி ட்ரையல் மாதிரி சொல்கிறாங்களே, செஞ்சு தான் பார்ப்போமே, உண்மைதானான்னு செஞ்சு பார்க்குறீங்க, உண்மையாக லாபம் வந்துருச்சு, அந்த வேலையை அதோடு நிறுத்திடுவீங்களா? தொடர்ந்து மறுபடியும் அதை செஞ்சு கொண்டே இருப்பேன். ஏன்னா அதில் லாபமும் பிரயோஜனம். நான் சொல்கிறேன், ஒரு முறை திறந்து இந்த வசனத்தை வாசித்து தியானித்து இதில் சொல்லியிருக்கிறபடியெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிங்கன்னா நான் சொல்கிறேன், கர்த்தர் உங்கள் வழியை வாய்க்க பண்ண ஆரம்பிப்பார், உங்களை புத்திமான ஆக்கிடுவார். ஆக்கின பிறகு இந்த வசனத்தை நான் திறக்காமல் இருக்கவே மாட்டேன். இந்த வசனத்துக்கு என் செவியை திருப்பாம இருக்க மாட்டேன். இந்த வசனத்துக்கு என்னுடைய வாழ்க்கையை திருப்பாம இருக்க மாட்டேன். ஏன்னா கேட்கும் போதெல்லாம் இது எனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் உண்டாக்கி என்னை புத்திமானாய் நடந்து செல்லும்படி, நல்ல வெற்றிகளை அடையும்படி கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார். சாலமோன் விட்டானா பார்த்தீங்களா? விடலை. கர்த்தர் அவனுக்கு சொல்றார், என்னுடைய கற்பனைகளையும் என்னுடைய நியமங்களையும் நீ உன் தகப்பனை போல கை கொள்வாயானால்
நீ கேளாத ஐஸ்வர்யத்தையும் நீடித்த வாழ்வையும் உன் ராஜ்யத்தை நான் ஸ்திரப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்றாரு. இதேதான் ஆண்டவர் நமக்கும் சொல்றாருங்க. கர்த்தர் நமக்கு இந்த வசனத்தின் மூலமா நல்ல பிரயோஜனத்தை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாக்குறார். பாருங்க, இந்த தேவனிடத்திலிருந்து கிடைக்கிற கொடுக்கப்படுகிற இந்த புத்தி அது நமக்கு ஈவாக கொடுக்கப்படுது. இந்த வசனத்தை திறக்கும் போது இதில் பிரயோஜனம் இருக்குது, லாபம் இருக்குன்னு எனக்கு தெரியுது. நீங்கள் கவனிச்சு பாருங்க, இந்த புஸ்தகத்தை திறந்து ஒரு மனுஷன் வாசித்தானா, நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற டாப் மோஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? டாப் மோஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம். அது என்ன சொல்கிறாங்க, இன்னைக்கு உலகத்தில் ரொம்ப டாப் மோஸ்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வந்து பி ஸ்கூலிங்ன்றாங்க. அப்படின்னா பிஸ்னஸ் ஸ்கூல் அப்படின்றாங்க. ஏன்னா அதில் அந்த பி ஸ்கூலில் டாப்பாக இருக்கிறது நிறைய IMS இருக்குது, இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட்றாங்க. அதில் படிக்கிறவங்கலாம் சமுதாயத்தில் ஏன்னா நாட்டினுடைய பெரிய பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தில் பெரிய பெரிய போஸ்டிங்கில் அங்கே பதவி அவங்க அமரலாம். அங்கே படிக்கிறவங்களுக்கு கிடைக்கிற ஞானமும் அறிவும் புத்தியும் காட்டிலும் நான் சொல்கிறேன், இந்த பைபிளை படிக்கிற ஒரு மனுஷன் இந்த வசனத்தின்படி இங்கே சொல்லியிருக்கிற கர்த்தருடைய வார்த்தையின்படி தன் வழிகளை நடக்க அதில் கவனமாக இருந்து அதை இரவும் பகலும் தியானித்து அவன் தன் வாழ்க்கையில் அதை கை கொள்வான. நான் சொல்கிறேன், இந்த வசனம் எல்லா பிரயோஜனத்தையும் லாபத்தையும் நமக்கு மெய்யாக கட்டளையிடும் போது எல்லா படிப்பை காட்டிலும் நான் சொல்கிறேன், இந்த தேவனுடைய வார்த்தை மேலான படிப்பினையை நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? இந்த தேவனுடைய வார்த்தை எல்லா படிப்பை காட்டிலும் மேலான ஒரு படிப்பினையை நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். இப்போ இந்த ஞானம், இந்த அறிவு, புத்தி எப்படி வருது? நான் சொன்னேன், ஞானம் வந்து பல தகவல் மூலமாய் நமக்கு கிடைக்கிறது. அந்த ஞானத்தை எப்படி கரெக்டாக உபயோகப்படுத்தணுமோன்றத நமக்கு தேவன் கொடுக்கிற அந்த ஞானம் நமக்கு உதவி செய்து, இந்த அறிவும் ஞானமும் சேர்ந்து தான் ஒரு மனுஷனை புத்திமான ஆக்குது. அப்போ இந்த புத்தியை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? இந்த புத்தி எப்படி நம்முடைய வாழ்க்கைக்குள்ள திறக்கப்படுகிறது? அதை தான் இன்னைக்கு வைத்து சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம் வாங்க. 119ஆம் சங்கீதத்தில் 104ஆம் வசனத்தை கவனிக்க நான் விரும்புகிறேன். 119ஆம் சங்கீதம் 104ஆம் வசனம். எல்லாம் எடுத்துட்டீங்களா? So how do I get this understanding? இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த புத்தி வந்துருச்சுன்னா வாழ்க்கையில் எல்லா நன்மையும் திறக்கப்படும், வாழ்க்கையில் எல்லா வெற்றியும் வரும். 119ஆம் சங்கீதம் 104ஆம் வசனம் வாசிப்போமா? உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளையும் வெறுக்கிறேன். நல்ல கவனிங்கள், அங்க சொல்லியிருக்கு பாருங்க, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன். அப்படின்னா உம்முடைய வார்த்தையினால, ஆங்கிலத்தில் எப்படி வந்திருக்குன்னா, through your commandments I get understanding. இங்க எப்படி வந்திருக்கு? உணர்வடைகிறேன் அப்படின்னு வந்திருக்கு. ஆங்கிலத்தில் நான் புத்தியை நான் பெற்றுக்கொள்றேன். அப்ப கவனிச்சு பாருங்க, இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள வரும்போது அவனுக்கு ஒன்று திறக்கப்படுது. என்னன்னா அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு திறக்கப்படுது. புத்தி உணர்வடையும் போது, புத்தி உண்டாகும் போது, இந்த தேவனுடைய வார்த்தை ஒரு மனுஷனுக்குள்ள புத்தியை திறந்து விடும்போது அந்த மனுஷன் என்ன செய்யறானா, அதுக்கு அடுத்த பகுதி சொல்லி இருக்கு பாருங்க, என்ன பண்றானா, ஆதலால் எல்லா பொய் வழிகளையும், என்ன சொல்றான், எல்லா தவறான வழிகளை, all the ways that will lead me to wrong things, நான் அதை வெறுக்கிறேன், அதை ஹேட் பண்றேன். அப்போ கவனிச்சு பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தேவனுடைய வார்த்தையினால இந்த புத்தி அவனுக்கு திறக்கப்படலனா எது தவறான வழி எது சரியான வழின்றதே அவன் விளங்கி கொள்ள முடியாது. எதை வெறுக்கணும், எதை என் வாழ்க்கை விட்டு அகற்றணும், இது எனக்கு தெரியணும்னா தேவனிடத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்படுது பாருங்க புத்தி, ஈவாக கொடுக்கிறார் பாருங்க.
இந்த வசனம் வாசிக்கும் போது பிரயோஜனத்தை உண்டாக்குது. இந்த வசனம் இன்னொன்னையும் செய்து என்ன பண்ணுதுன்னா புத்தியை எனக்கு திறந்து விடுதான். இட்ஸ் ஓப்பனிங் மை அண்டர்ஸ்டாண்டிங். பகலும் பார்த்து சொல்லுங்க, இந்த வசனம் தேவன் கொடுக்கிற புத்திய உங்க வாழ்க்கைக்குள்ள திறந்து விடுகிறது. ஞானம் வந்துருது பாருங்க, அறிவு வந்துருது பாருங்க, புத்தி வந்துருது பாருங்க. இப்போ ஞானமுள்ள இருதயம் வந்த உடனே இப்போ இந்த புத்தி வழியை திறக்குது. திறக்கும் போது ஒன்ன செய்ய வைக்குது. எதெல்லாம் தவறான வழி அதை நான் வெறுக்கிறேன். ஒரு சில காரியங்களை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன் பாருங்க. எதெல்லாம் தவறான வழி, வாட் ஆல் த ஃபால்ஸ் வே தட் ஐ ஹாவ் டு ஹேட் இன் மை லைஃப், ஐ ஹாவ் டு ரிஜெக்ட் இன் மை லைஃப். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா பொய் வழிகளையும் நான் வெறுக்கவும் அதை அகற்றிவிடவும் கர்த்தர் அதற்காக தான் அவர் எனக்கு புத்தியை ஈவா கொடுக்குறாரு. இந்த புஸ்தகத்தை திறந்து வாசிக்க வைக்கிறாரு. இதை வாசிக்கும் போது பிரயோஜனத்தையும் லாபத்தையும் இருக்கிறத காட்டுறாரு. அந்த பிரயோஜனமும் லாபமும் இப்போ ஒன்று பண்ணுது. என்ன பண்ணுதுன்னா, எதெல்லாம் தவறான வழி, எதெல்லாம் பொய் வழியோ அதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு அகற்ற ஆண்டவர் எப்படி நமக்கு அதை காட்டுகிறார் என்பதை எனக்கு உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறோம் பாருங்க. நிறைய பேர் நம்ம நினைக்கிறோம், முதல் காரியம் இந்த பொய் வழிகளை நம்ம வாழ்க்கையை விட்டு அகற்றுறதுக்கு நம்ம முதலாவது தெரிஞ்சுக்க வேண்டிய ஒன்று என்னன்னா, ஆண்டவர் எப்படி நம்மோட பேசுகிறார். தேவன் பேசுகிறதுக்கு நிறைய வழி இருக்கிறது. சொப்பனத்தின் மூலமாய் பேசுகிறார், தரிசனத்தின் மூலமாய் பேசுகிறார், தேவ தூதர்கள் மூலமாய் பேசுகிறாரு, தீர்க்க தரிசிகள் மூலமாய் பேசுகிறார், பிரசங்கியார்கள் மூலமாய் கர்த்தர் பேசுகிறார். பல விதங்களில் கர்த்தர் நம்மோட பேசுகிறார். ஆனா the best way that God would speak to you, ஆண்டவர் நம்மோட பேச அவர் தெரிந்து கொண்ட சிறந்த வழி ஒன்று இருக்கும்னா அது அவருடைய வார்த்தையின் மூலமாய் நம்மோட பேசுகிறார். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எப்படி பேசுறாரு? நம்ம கையில கொடுத்திருக்க இந்த புஸ்தகத்தின் மூலமா பேசுறாரு. இந்த புஸ்தகத்தை திறக்கும் போது கர்த்தர் உங்களோட பேசுறாரா? எத்தனை பேரோட அப்படி பேசியிருக்கிறாரு? என் கூட தினந்தோறும் பேசுறாரு. இந்த புஸ்தகத்தை திறந்து நான் ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது, இந்த வாசிக்கும் போதெல்லாம் கர்த்தர் என்னோட பேசுறாரு. இது கர்த்தர் இந்த புஸ்தகத்தை திறந்து என் கூட பேசும்போது எனக்கு ஒன்றை காட்டுறாரு. எல்லா சொப்பனத்தை காட்டிலும், எல்லா தரிசனத்தை காட்டிலும், எல்லா தேவதூதர்கள் வந்து சொல்ற செய்தியை காட்டிலும் இது எனக்கு சிறப்பான வழி என்பதை கர்த்தர் காட்டுறாரு. அதனால தான் நீங்க கவனிச்சு பாருங்க, என்னாகும் 11ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்துல மோசே இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லும்போது சொல்றாரு, இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாரும் தீர்க்கதரிசியா இருந்தா நலமா இருக்கும்ன்றாரு. ஏன் சொல்றாரு? இன்னைக்கு ஜனங்க அங்கேயும் இங்கேயும் போறாங்க. அவங்க என்ன சொப்பனம் சொல்றாங்க, அவங்க என்ன சொல்றாங்க தரிசனம், அவங்க எனக்கு என்ன தீர்க்கதரிசனம் சொல்லுவாங்க, அவர் என்ன சொல்றாரு, இவர் என்ன சொல்றாரு. கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் அந்த வழியிலும் நான் பேசுறேன்பா, பேசாமலாம் இல்லை. ஆனா நீ ஒன்று விளங்கிக்கணும், உன் கையில ஒரு புஸ்தகத்தை கொடுத்து வச்சிருக்கிற மத்தியா, இதை நீ இருக்கிற இடத்துல திறக்கும் போதெல்லாம் நான் உன்னோட பேச முடியும்னு கர்த்தர் சொல்றேன். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமென்னு சொல். இது எனக்கு தெரிஞ்சுச்சுன்னா மற்ற எல்லா தப்பான வழியெல்லாம் நான் என் வாழ்க்கையை ரிஜெக்ட் பண்றேன். நல்லா கவனிங்கள். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் மூட நம்பிக்கையில் இருக்க, அவங்க பைபிளை திறந்து வாசிக்க மாட்டாங்க. ஆனா மற்றவங்க ஏதாவது சொல்றாங்களா நம்மளை பத்தி, அதை கேட்கறதுக்கு ரெடி ஆகுறாங்க. ஆனா கர்த்தர் என்ன சொல்றாரு, நீ உன்னுடைய வழியை வாய்க்க பண்ண, நீ புத்திமானா இருக்கிறதுக்கு இந்த புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாதப்பா. ரொம்ப முக்கியம் பாருங்க. யார் வாயை விட்டு பிரியக்கூடாது சொல்லுங்க? ஏன் வாயை விட்டு சொல்லுங்க எல்லாரும். யார் வாயை விட்டு பிரியக்கூடாது? இன்னொரு வாயை பார்த்து இருக்கக்கூடாது. அந்த வாய் என்ன சொல்லுது? கர்த்தர் சொல்ல, உன் வாய் என்ன சொல்லுதுன்னு பாரு. நான் சொல்ல புரியுதா உங்களுக்கு? நிறைய கிறிஸ்தவங்க அவர் என்ன சொல்லுவாரு, இவர் என்ன, உன் வாய் என்ன சொல்லுதுன்னு பாருமா. முதல்ல உன் வாய் சொல்லணும்னா இந்த வாயில என்ன இருக்கணும்? இந்த தேவனுடைய வார்த்தை புத்தியை கொடுக்குது பாருங்க, புத்தியை திறக்குது பாருங்க. புதையல் மாதிரி உங்கள் கையில் ஒரு புதையலை கொடுத்துட்டு அந்த புதையலுக்குள்ளே என்னென்னமோ இருக்குன்னா அதை நீங்கள் திறக்கும் போது பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷம் வரும். நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே.
ரெண்டாவது, இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டா பொய் வழிகளை நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணலாம்? வெறுக்கலாம். சொல்லுங்க, வாயத்திறந்து. இதெல்லாம் அறிஞ்சுக்கிட்டா என்ன வெறுக்கலாம்? பொய் வழியை வெறுத்தீங்கன்னா எதில் நிலைத்திருப்பீங்கன்னா புத்தியில் நிலைத்திருப்பீங்க. நீங்கள் புத்திமானாக இருப்பீங்க. நீங்கள் செய்கிறதெல்லாம் கர்த்தர் வாய்க்கும்படி உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் நல்வெற்றியும் கொடுப்பார். ரெண்டாவது, நீங்கள் கவனிச்சு பாருங்க, பொய் வழியை நம்முடைய வாழ்க்கையில் வெறுப்பதுக்கு முதலாவது அறிந்து கொள்ளணும், கர்த்தர் சிறந்த விதத்தில் என்னோட பேசுகிறதுக்கு அவர் இந்த புஸ்தகத்தை தெரிந்து கொள்கிறார். அதுதான் இந்த புஸ்தகம் உங்களோட இருக்கணும். இதை திறக்கணும், வாசிக்கணும், புஸ்தகத்தை தூக்கிட்டு வரணும். சிலர் வந்து பாருங்கள், புஸ்தகத்தை வாங்கி வச்சுருப்பாங்க, ஆனால் ஒரு நாளும் திறக்கவே மாட்டாங்க. ஆண்டோடைய வருகையில் தான் திறக்கலான்னு இருக்கிறேன் அப்படின்வாங்க. ஆண்டவர் வந்துட்டு போனது கூட தெரியாமல் போயிடும் சிலருக்கு. அப்படி இல்லை, இதை என்ன பண்ணணும்? திறக்கணும், வாசிக்கணும். ரெண்டாவது கவனிச்சு பாருங்க, நிறைய நேரம் விசுவாசிகள் என்ன ரொம்ப எளிதாக என்ன ஒரு மாதிரி தவறான வழிக்குள்ளே போகிறதுக்கு காரணம்னா, பரிசுத்தாவியானவர் சொல்றது பரிசுத்தாவியானவர் தான் சொல்றாரா? நல்லா கவனிங்க. ஏன்னா நிறைய பேர் என்ன சொல்றாங்க, பரிசுத்தாவியானவர் எனக்கு சொல்லுகிறார். கேட்கிறேன்னா எனக்கு ஒன்று தெரியணும், சொல்றது பரிசுத்தாவியானவர் தானா? இதெல்லாம் எனக்கு தெரியலனா நான் பொய் வழியை விளக்க முடியாது, பொய் வழியை விட்டு நான் வர முடியாது, நான் என்னை விளக்கி கொள்ள முடியாது. எல்லா மாயைக்கும் நான் விழுந்துருவேன், எல்லா விதமான வஞ்சனைக்கும் நான் சிக்கப்படுவேன். பரிசுத்தாவியானவர் சொல்றது பரிசுத்தாவியானவர் தான் சொல்றாரா அப்படின்றத நான் செக் பண்ணோன்னா நான் எங்கே போனேன் தெரியுமா? இந்த புஸ்தகத்தில் நான் என் கண்ணை திறந்து பார்க்கணும். ஒரு பிரசங்கியார் சொல்றாரு, இப்போ நானே சொல்றேன்னு வச்சுங்க, பரிசுத்தாவியானவருக்கு சொல்றாரு இதை அப்படின்னா, நீங்க என்ன செய்யணும்னா, கேட்கிற நீங்க பரிசுத்தாவியானவர் சொல்றது பரிசுத்தாவியானவர் தானா அப்படின்றத நீங்க இந்த வேத வசனத்தின் மூலமா நீங்க உறுதிப்படுத்தணும். ஏன்னா 1 யோவான்ல மிக அழகாக சொல்லியிருக்கு பாருங்க, 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், அதில் 27ஆம் வசனம் சொல்றாரு, உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவியானவர் உங்களை சகல சத்தியத்திலும் போதித்து உங்களை அவர் நடத்துவார். நல்லா நீங்கள் செக் பண்ணணும். எங்க செக் பண்ணணும்? சொல்றது பரிசுத்தாவியானவரா சொல்றாரா? சொல்றவர் பரிசுத்தாவியானவரா? அந்த பரிசுத்தாவியானவர் சொல்றதுக்கு இங்க இந்த வசனம் எனக்குள்ள இருக்கா? இதை நான் தியானிக்கிறேனா? இந்த வசனத்தின்படி பரிசுத்தாவியானவர் சொல்றது பரிசுத்தாவியானவர் சொல்றது தானா அப்படின்றத உறுதிப்படுத்தலனா பொய் வழியை என் வாழ்க்கையில வெறுக்க முடியாது, எங்கேயாவது போய் சிக்கிதான் இருப்பேன். புத்தி திறக்கப்படலை. மூணாவது ரொம்ப முக்கியம், கவனிச்சு பாருங்க. நான் இந்த பொய் வழியெல்லாம் நம்ம விளக்கிக்கிறதுக்கு நான் சொல்ற காரியங்கள் இதெல்லாம் புத்தி திறக்கப்பட்டுச்சுன்னா யார் என்ன சொன்னாலும் நான் எங்கே தான் வருவேன் கடைசியாக செக் பண்ணுறதுக்கு? என் கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற வேத புஸ்தகத்தில் கொஞ்சம் கண்ணை திறந்து பார்ப்பேன். மூன்றாவது, இன்றைக்கு நிறைய ஜனங்கள் தவறான வழிக்குள்ள போகிறதுக்கு காரணம் என்னன்னா, நிறைய நேரம் ஜனங்கள் இன்னொரு தீர்க்கதரிசி சொல்ற அவருடைய பார்வையில் தங்களுடைய வாழ்க்கையை பார்க்கிறார்கள். தேவனுடைய வார்த்தை சொல்ற பார்வையில் அந்த கண்ணோட்டத்தில் தங்களை பார்க்க ஒப்பு கொடுக்காததினாலே நிறைய தவறான வழிக்குள் போய் விடுகிறார்கள். நல்லா கவனிங்கள். கர்த்தர் தீர்க்கதரிசி மூலமாகவும் பேசுறாரு, கர்த்தர் போதகர் மூலமாக பேசுறாரு, எல்லார் மூலமாகவும் கர்த்தர் பேசுறதுக்கு அவருக்கு 1000 வழி இருக்கு. ஆனா நீங்க உங்க வாழ்க்கையை பார்க்கும்போது யாரோ ஒரு தீர்க்கதரிசி சொன்ன ஒரு வார்த்தையை அந்த மனுஷன் அந்த தீர்க்கதரிசி சொன்னவுடைய பார்வையில் உங்க வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா, நீங்க இந்த வசனம் உங்களுக்கு புத்தியை கொடுக்குது பாருங்க, இந்த புத்தியை உண்டாக்குற வசனத்தின் அடிப்படையில் உங்களை நீங்க பார்க்கல பாருங்க. 2 தீமோத்தேயு வாங்க, 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம். எவ்வளோ அருமையாக இங்கே தீமோத்தேயு சொல்கிறாரு பாருங்க. பல காரியங்களை இங்கே தீமோத்தேயு போதிச்சுட்டு இருக்கிறாரு. ஆனால் நீங்கள் கவனிச்சு பாருங்க, இப்போ இந்த வசனம் பாருங்க, நடுவில் சம்பந்தமே இல்லாமல் உள்ள வர மாதிரி இருக்கும். நல்ல போச்சேவனாக இருக்க என்ன செய்யணும், எப்படி யுத்தம் பண்ணணும்,
யுத்தம் பண்ண ஒருத்தன் போனா அவனுக்கு வேற எதையும் யோசனை இருக்காது, யுத்தத்தை மாத்திரம் தான் கவனிப்பான். அதே போல ஒரு விளையாட்டு வீரன் இருப்பானா, அந்த விளையாட்டு வீரன் எதை கவனம் செலுத்துவான்? அந்த விளையாட்டில் இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு கீழ்ப்படிய அதை ஃபாலோ பண்ண கவனமா இருப்பான். விதைக்கிறவன் எதுல கவனமா இருப்பான்? அந்த விதையின் மூலமா அவனுக்கு உண்டாகிற ஆகாரம் வருவதன் மேல கவனமா இருப்பான். இப்படி எல்லா தீங்கியும் அனுபவித்து நீ நல்ல ஒரு போச்சவனா இருக்கணும்னு சொல்ற இடத்துல இங்க பாருங்க, தீமோத்தேயுக்கு பவுல் சொல்றாரு, 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம் பாருங்க, 2 தீமோத்தேயு 7ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிப்போமா? 2 தீமோத்தேயு 2:7, நான் சொல்லுகிறவைகளை சிந்தித்துக்கொள், கர்த்தர் எல்லா காரியங்களிலும் உனக்கு புத்தியை. நல்லா கவனி, என்ன சொல்ற? நான் சொல்றத கொஞ்சம் சிந்தி. ஆனா கர்த்தர் உனக்கு என்ன பண்ணுவாரு? தீமோத்தேயுக்கு பவுல் தன் சொந்த பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்கிறது போல ஊழியத்தில் பல காரியங்களை, பல சவால்கள், ஆண்டவருக்காக எப்படி நல்ல போச்சவனா இருக்கணும், எப்படி நீ நல்ல பிரசங்கம் பண்ணணும், எப்படி சரியான செய்தியை பிரசங்கம் பண்ணணும், நான் பண்ற செய்தி சரியானது என்பதை ஜனங்க ஏற்றுக்கொண்டாங்க, ஏன்னா ஆவியானவர் அதை உறுதிப்படுத்துறார். பல காரியங்களை சொல்லிட்டு தீமோத்தேயுக்கு நடுவில் ஒன்று சொல்றாரு, நான் சொல்றதை கொஞ்சம் சிந்தி, கன்சிடர் பண்ணி யோசி. ஆனா அதுக்கு மேல கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் என்ன கொடுப்பாரு நமக்கு? இங்க கேட்குற வசனம் எல்லாம் கொஞ்சம் சிந்திங்க. ஆனா கர்த்தர் உங்களுக்கு இந்த வசனத்தை நீங்க வாசித்து தியானித்து நீங்க மறுபடியும் நீங்க சிந்திக்கும் போது உன்னை பண்றாரு, என்ன பண்றாரு? உங்களுக்கு புத்தியை கொடுக்கிறாரு. என்ன சொல்றாரு? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்டா கூட மறுபடியும் மறுபடியும் வந்து நீ உன் வாழ்க்கை எதுல பார்க்கணும்னா, இந்த வசனத்துல உனக்கு என்ன கர்த்தர் சொல்றாரோ, உனக்கு என்ன புத்தியை உண்டாக்குறாரோ, அந்த புத்தியில நீ என்ன செய்யணும்? பார்க்கணும். அவரு சொல்லிட்டாரு, அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு. ஒருத்தர் சொன்னார் பாருங்க, எனக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. சொன்னாரு, ஏன்னா நான் கல்யாணம் பண்ணதே ரொம்ப ஆச்சரியம் பாஸ்டர், ஏன்னா எனக்கு ஒரு தீர்க்கதரிசி வந்து சொன்னாங்க, நீ இன்னார கல்யாணம் பண்ணன்னு கர்த்தர் எனக்கு சொல்றாரு அப்படின்னாங்க. அந்த தீர்க்கதரிசி சொன்னாங்கன்னு நான் கல்யாணம் பண்ணேன், அவங்க சொன்னதுபடியே நான் செஞ்சேன். நான் கேட்டேன், வாழ்க்கை எப்படிப்பா இருக்கு அப்படின்னு கேட்டேன். மனைவி கூட இல்லை பாஸ்டர், நான் பிரிஞ்சிருக்கிறேன்னாரு. நல்லா கவனிங்கள், இந்த மனுஷன் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் அவருக்கு என்ன வாழ்க்கை துணையை வச்சிருக்கிறாரு, கர்த்தர் அவருடைய வாழ்க்கையை எப்படி உருவாக்க விரும்புறா, அத கண்ணோட்டத்தில் பார்க்கல. அந்த தீர்க்கதரிசி சொல்லிட்டாரு, அவரு வல்லமையான தீர்க்கதரிசி, அவர் சொல்லி இப்படி நடந்திருக்கு அப்படி நடந்திருக்கு, அதனால அவர் சொல்லிட்டாரு, இந்த பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ண, வேற எந்த பொண்ணையும் கல்யாணம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால அந்த தீர்க்கதரிசி சொன்னார், நான் கல்யாணம் பண்ணேன். அதான் இங்க சொல்ற தீமோத்தேயுக்கு, நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சிந்திப்பா, ஆனா கர்த்தர் உனக்கு என்ன கொடுப்பாரு? நல்லா கவனிங்க, போய் மாட்டிக்கூடாது. அந்த தீர்க்கதரிசி சொன்னாருன்னு கேட்டேன், வீட்டுக்கு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்கோ, வீட்டில் தகடு இருக்கு அப்படின்னாங்க. நீங்க சொல்லணும், ஆமா பெரிய தகடு இருக்குங்க, முறம் இருக்கு, வேணுமான்னு கேட்டுக்கணும். நீங்க வீட்டில் தினந்தோறும் அல்றதுக்கு முறம் வச்சிருக்கிறேன், வேணுமா? அதுவும் தகடுல தான் வச்சிருக்கிறேன். உடனே நம்ம என்ன பண்றோம்? ஐயோ அவங்க சொல்லிட்டாங்க, ஜப வீரர் வந்துட்டாரு. ஆமா வந்துட்டாரு, நீ எங்க போன? உனக்கு எங்க போச்சு புத்தி? எங்க போச்சு நம்முடைய புத்தி? தேவன் நம்மோட பேசுகிறவர் இல்லையா? நமக்கு நம்முடைய காரியங்களை சொல்ல மாட்டாரா? நம்முடைய குறைவுகளை நமக்கு சொல்லக்கூடிய தேவன் அவர் நம்ம கிட்ட வந்து சொல்ல முடியாதபடிக்கு, அவர் நம்மோட இணையப்பட முடியாதபடிக்கு நம்ம என்ன அவ்வளோ எதிர்த்து நிற்கிறவர்களா? இல்லை நம்ம வந்து நம்மளை பார்த்து ஆண்டவர் பயப்படுறாரா சொல்றதுக்கு, யாரையோ ஒருத்தரை அனுப்பி சொல்றதை வைக்கிறதுக்கு? நல்லா கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. பவுலுக்கு தீமோத்தேயு சொல்றார், நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் சிந்திப்பா, கன்சிடர் பண்ணு. ஆனா உனக்கு கர்த்தர் புத்தியை கொடுத்திருக்கிறார்ன்றதை மறந்துடாத. நிறைய தீர்க்கதரிசிகள், நிறைய ஊழியர்கள் பல காரியங்களை சொல்லலாம், ஆனா கேட்டுட்டு சிந்திங்க. எப்படி சிந்திக்கணும்? இந்த வசனத்தை தியானித்து, இந்த வசனம் ஒரு புத்தியை திறக்குது பாருங்க. நமக்கு திறக்கும் போது அது என்ன பண்ணுதுன்னா, பொய் வழிகளில் நான் நடக்காதபடி என்னை தடுக்குது. எப்படி ஒரு பையன், கல்யாணம் பண்ண போற பையன் ஒரு பொண்ணை எப்படி தெரிந்து கொள்ளணும்? கல்யாணம் பண்ண போற பொண்ணு ஒரு பையனை எப்படி தெரிந்து கொள்ளணும்?
இங்கே வரணும். இந்த வசனம் எப்படி ஒரு வாழ்க்கை துணையை தெரிந்து கொள்ளணும்னு சொல்லுதே, அங்கே வர்றதில்லை. என்ன பண்ணுறாங்க? எல்லாம் பார்க்குறதுக்கு லட்சணமாக இருக்கணும், பார்க்க ரொம்ப ஸ்மார்ட் ஆகிறாரு, டாலாகிறாரு, கலராகிறாரு, மூக்கும் மொழியமாக இருக்கிறாரு. இவ்வளோ ஸ்மார்ட்டான ஹேண்ட்ஸமான ஒரு ஆம்பளையை நான் பார்த்ததே இல்லை. அதுக்கு பத்தாதுன்னு நல்ல ஒரு கார் வேற வச்சிருக்கிறாரு, நல்ல வீடு, நல்ல கை நிறைய பணம். இப்படி பார்த்து ஒரு மனுஷனை செலக்ட் பண்ணணும்னு பைபிள் சொல்லுதா? நான் கேட்குறேன். ஒரு மனுஷனை ஒரு மனுஷி தெரிந்து கொள்ளணும்னா அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, முதல்ல செக் பண்ணணும், நீங்கள் தெரிந்து கொள்கிற, நீங்கள் பார்க்குற அந்த நபர், அந்த நபருக்கு உங்கள் வாழ்க்கை துணைக்கு கர்த்தர் யாருன்னு தெரியுமா? தேவனோட அந்த மனுஷனுக்கு உறவு இருக்கா? தேவன் சொல்றதுக்கு அவர் செவி கொடுக்கிற ஒரு மனுஷனா? இதெல்லாம் பார்க்காம, இல்லை பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தார் அப்படின்னா, அழகு நம்ம வாழ்க்கைக்குள்ள சமாதானத்தை கொடுக்க போகிறது இல்லை. அதுக்காக அழகு பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை, பாருங்க, அதெல்லாம் நான் ஒன்றும் தப்புன்னு சொல்லலை. ஆனால் அதை பெரிய கிரைட்டீரியாவே வைக்காதீங்க. சிலர் சொல்லுவாங்க, அன்னைக்கு ஒரு பாருங்க, ஒரு பிள்ளை சொன்னா, என்னம்மா பையனை பார்த்துருக்கிறிய, எப்படி நல்லா இருக்கிறாரா? பாஸ்டர் அப்படியே மிஸ்டர் தோனி மாதிரியே இருக்கிறாரு. சொல்றாரு, எனக்கு தோனி, நான் தோனியுடைய கிரேட் ஃபேன் பாஸ்டர். மாப்பிள்ளைய பார்த்தா அப்படியே தோனி மாதிரியே இருக்கிறாரு, அவரை போய் வானான்னு சொல்லுவாங்களா யாராவது? நான் சொன்னேன், தோனி என்ன சொன்னார் தெரியுமா உனக்கு? நான் சொன்னேன், தோனி என்ன சொன்னார் தெரியுமா? அவர் ஒரு இன்டர்வியூவில் சொன்னார், அவர் சொல்கிறாரு, என் மனைவிக்கு நான் இந்தியா நாட்டை நடத்துகிற ஒரு இந்தியன் டீமுக்கு கேப்டனாக இருக்கிறது கூட பெருசாக தெரியாது, வீட்டுக்கு வந்தால் நான் புருஷனாக இருக்கணும், அதுதான் அவளுக்கு வேணும். ஆச்சரியமாக இருந்துச்சு. தோனி அப்படி சொன்ன ஒரு இன்டர்வியூவில் நான் கேட்டபோது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. She doesn't care whether I am a great cricketer or a Indian team captain. When I come home, she wants me to be a wife. She wants me to be an husband. அதான் உண்மை. ஆனால் இன்னைக்கு பாருங்க, எல்லாம் பார்க்கறது என்ன? பார்க்கறதுக்கு தோனி மாதிரி. சிலர்லாம் காதல் மன்னன் இருப்பான். காதல் மன்னன் என்ன மன்னன்? சினிமாவில் பார்க்கறது அப்படியே காதல் மண்ணை அவர் காதல் பண்ணுறதெல்லாம் பார்த்து அப்படியே இருக்க. இந்த சாடை பார்த்தா நம்ம பார்த்த மாதிரியே இருக்கு. காதல் மண், காதல் மண்ணை வீட்டில் போய் கேட்டான்னு தெரியும், அந்த மனுஷன் காதலே பண்ண தெரியல, சொந்த மனைவியே. நல்லா கத்துடைய பிள்ளைகளை, இதையும் அதையும் பார்த்து பொய் வழியில் போய் என்ன பண்ணக்கூடாது? மாட்டிக்க கூடாது. நல்லா கவனிங்க கத்துடைய பிள்ளைகளை, நல்ல நம்ம சிந்திக்கணும். ஆண்டவர் சொல்றார், கேட்கறியா? நான் சொல்றத கொஞ்சம் யோசி. பவுல் சொல்றாரு, நான் சொல்றத கொஞ்சம் சிந்தி. ஆனா கர்த்தர் உனக்கு என்ன கொடுக்குறாரு? புத்தியை கொடு. பக்கத்தில் பார்த்து, கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்குறாரு? இந்த சபைக்கு வந்தா உங்களுக்கு கண்டிப்பா புத்தி வந்துடும். இந்த வசனத்தை கேட்டீங்கன்னா, நான் பிரசங்கம் பண்ணுறதை நீங்கள் ஒவ்வொரு முறையும் கேட்பீங்கன்னா, நான் நம்புகிறேன் கர்த்தர் உங்களுக்கு அவர் புத்தியை திறந்துருவார். புத்தியை திறந்த உடனே பொய் வழியெல்லாம் வெறுக்க ஆரம்பிப்பீங்க. நல்லா கவனிங்கள். எப்படி ஒரு கணவன் மனைவியை நேசிக்கணும், மனைவி கணவனை எப்படி நேசிக்கணும், இதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் ஆண்ட ஒரு லைஃப் பார்ட்னர் எப்படி தெரிந்து கொள்ளணும், கணவன் எப்படி இருக்கணும், மனைவி எப்படி இருக்கணும், பெற்றோர் எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்கணும், எல்லாமே சொல்லியிருக்குங்க. இந்த புஸ்தகம் புத்தியை திறக்கும் போது வாசித்து பாருங்க. நீதிமொழி 5ஆம் அதிகாரத்தில் வாசித்தீங்கன்னா 18-19 சொல்லியிருக்கு, உன்னுடைய இளம் மனைவியோட நீ எப்படி மகிழ்ந்து இருக்கணும், அவ உனக்கு எப்படி மகிழ்ச்சியை கொடுப்பா, எல்லாம் வேதம் சொல்லுதுங்க. பைபிள் ஆண்டவர் எல்லா காரியங்களையும், மனுஷனுக்கு வேண்டிய சகல காரியங்களையும் போதிக்கிறார். ஏன்னா இந்த வசனம் மனுஷனுடைய வாழ்க்கையில புத்தியை திறக்குது, ஓபன் பண்ணுது, அண்டர்ஸ்டாண்டிங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணாதீங்க. கர்த்தருக்கு பயப்படுற ஒரு மனுஷனா,
கர்த்தரை தேடுகிற மனுஷனா, கர்த்தரை தேடுகிற மனுஷியா, கர்த்தரை அறிந்திருக்கிற ஒரு மனுஷியா? இதெல்லாம் செக் பண்ணணும். இதை செக் பண்ணிட்டு எல்லா குவாலிஃபிகேஷனும் கர்த்தருக்குள்ள வச்சு அனலைஸ் பண்ணி இந்த வசனம் சொல்றபடி நீங்க செக் பண்ணி வாழ்க்கை துணையோட, வாழ்க்கை பார்ட்னரோட கனெக்ட் ஆவீங்கன்னா உங்க கனெக்ஷன் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா பல காரியங்களில் பிரச்சனைகளும் தோல்விகளும் தான் இருக்கும். சிலர் என்ன சொல்லுவாங்க, பொண்ணு அதுடைய குணம் என்ன, அது ஊர் என்ன, அது கோத்திரம் என்ன, அதெல்லாம் வேணாம், பார்க்கறதுக்கு கிளியாப்பட்டா மாதிரி இருக்கணும். என்ன பட்டா மாதிரி? சுண்டுனா ரத்தம், வாழ்க்கை முழுவதும் ரத்த கரையா தான் இருப்பார் அவர். கவனிங்க, அன்னைக்கு ஒருத்தர் சொன்னா பாருங்க, பாஸ்டர் எனக்கு பொண்ணு பார்த்தீங்கன்னா, இதுக்கு தான் நான் பொண்ணு பார்க்கறதே இல்லை, ஆள் இருக்கிறது கருவண்டி மாதிரி, ஆனால் கேட்கறது நான் வெள்ளை வெள்ளைன்னு இருக்கிற மாதிரி பாஸ்டர், எனக்கு ஆப்போசிட்டாக இருக்கணும் பாஸ்டர். நான் சொன்னேன் மேட்சிங்காக தானடா இருக்கணும் அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை, நல்ல வெள்ளை வெள்ளைன்னு இருக்கணும் பாஸ்டர், லட்சணமாக இருக்கணும். குவாலிஃபிகேஷன் பொண்ணுக்கு என்ன குவாலிஃபிகேஷனா? வெள்ளை வெள்ளைன்னு லட்சணமாக இருக்கணும். நான் மனசுக்குள்ள நினச்சிக்கிட்டேன், இது மனுஷன். நான் கேட்டேன் வேறு எதுவும் வேணாமா? இல்லை இல்லை, இது இருந்தால் போதும் ஃபஸ்ட்டு அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் மனசுக்குள்ளே. கல்யாணம் ஆகி 3 வருஷத்தில் 3 பிள்ளைய பெற்றுச்சுன்னா இந்த லட்சணம் என்ன லட்சணம் ஆகுமோ தெரியல. இந்த மனுஷன் இவனுக்கு தெரில, சரி பாவம் புள்ள ஏதோ தெரியாமல் கேட்குறான் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் புத்தி சொன்னேன். வசனத்தை எடுத்து எப்படி ஒரு லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணணும், எப்படிப்பட்ட கண்ணோட்டத்தோட உன்னுடைய வாழ்க்கைக்குள்ளே நீ போகணும். நல்லா கவனிங்க, கர்த்தருடைய தவறான வழிகளுக்குள்ள போய் மாட்டிக்கூடாது. அவரு சொன்னாரு, இவரு சொன்னாரு, அவரு சொன்னாரு, அவருடைய பார்வையில பார்க்காதீங்க. எந்த தீர்க்கதரிசி சொன்னாலும் அந்த தீர்க்கதரிசி ஒரு சாதாரண மனுஷன். நல்லா கவனிங்கள், எந்த பிரசங்கியால் சொன்னாலும் அந்த பிரசங்கியா ஒரு சாதாரண மனுஷன். ஒரு மனுஷன் தவறு செய்வதற்கு வாய்ப்புண்டு. அந்த மனுஷன் சொன்னது நிமித்தம் உங்களுடைய வாழ்க்கையை அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை கண்ணோட்டத்தோட பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய ஒரே விதம், கர்த்தர் உங்களுக்கு சொல்ற வார்த்தையின்படி உங்க வாழ்க்கையை பாருங்க, உங்க வாழ்க்கையை அமைச்சு பாருங்க. நான் சொல்றேன், ஒருபோதும் நீங்க வெட்கமடைய கர்த்தருடைய வார்த்தை உங்களை இடம் கொடுக்கவே கொடுக்காது. அது ஒவ்வொரு சூழ்நிலையிலும் எத்தனை சவால்கள் வந்தாலும் நீங்க கர்த்தருடைய வார்த்தையின்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது வெற்றியை கர்த்தர் நிச்சயமா உங்களுக்கு கட்டளையிடுவார். பொருளாதாரம் பிரச்சனை பாருங்க, நிறைய பேர் பொருளாதாரத்தில் தவறான வழிக்குள்ள போயிடுறாங்க. அங்கேயும் இங்கேயும் போய் பல காரியங்களுக்குள்ள சிக்கிக் கொள்றதுனால புத்தி வரல. ஆண்டவர் சொல்றாரு, எப்படி உன்னுடைய பொருளாதாரத்தை நான் ஆசீர்வதிக்க என்ன வழி வச்சிருக்கிறேன். உபாகம் 8:18 சொல்றாரு, ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்க கர்த்தர் நமக்கு என்ன கொடுக்கிறாரு? பலனை கொடுக்கிறாரு. தேவன் நமக்கு பலனை கொடுக்கும் போது, கர்த்தர் நம்முடைய உழைப்பை ஆசீர்வதிக்க அவர் ஆயத்தமா இருக்கும் போது, நான் கர்த்தரை நம்பி வேலை செய்யணும். சுய புத்தியை நான் சாரக்கூடாது. எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் போய் அங்க கேட்ட எனக்கு கொடுத்துருவாங்க கிடையாது. சுய புத்தியில சாராதீங்க. உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாக்கின புத்தி, ஆண்டவர் என் உழைப்பை ஆசீர்வதிப்பார், எனக்கு சம்பாதிப்பது கர்த்தர் பலனை கொடுப்பார். அவர் என்னை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் காத்து கொண்டு இருப்பேன். அது வரைக்கும் நான் உண்மையா என் வேலையை செய்வேன். என்னை உயர்த்துகிறவர் கர்த்தர் ஒருவர், அவர் நிச்சயமாய் உயர்த்துவார். எனக்கு வர வேண்டிய நன்மையை கர்த்தர் கொண்டு வருவார். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் என் சுய புத்தியின் மேல நான் சார மாட்டேன். அப்படின்னா நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்க பொருளாதாரத்திலும் கர்த்தர் உங்களுக்கு நன்மையை செய்ய வல்லவராயிருப்பார். இன்னைக்கு நிறைய தேவையோடு வந்திருக்கலாம். எத்தனை பேருக்கு பண தேவை இருக்கு? கை உயர்த்தியும் கேட்க மாட்டேன், கவலைப்படாதீங்க. எல்லாருக்கும் என்ன தேவை இருக்கோ இல்லையோ, பண தேவை இருக்கு. உங்க பண தேவைக்காக நீங்க யார்கிட்ட போய் நிற்க போறீங்க? எனக்கு இவ்வளவு தேவை இருக்கு அப்படின்னு யார்கிட்ட போய் நிற்க போறீங்க? எந்த மனுஷன் உங்க சுய புத்தியை சார்ந்து நீங்க எந்த மனுஷன் கிட்ட போய் நின்றாகிறோம், அந்த மனுஷன் ஒரு 100 ரூபாவோ 500 ரூபாவோ கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க.
ஆனால் உங்கள் தேவை பெருசாக இருக்கலாம், உங்கள் நீட் அதை காட்டிலும் மிக பெருசாக இருக்கலாம். உங்கள் தேவைக்கு நீங்கள் நிற்க வேண்டிய ஒரே இடம் கர்த்தருடைய சமூகத்தில். உங்கள் கையை அவருக்கு நேராக உயர்த்தி கர்த்தர் சொன்ன வார்த்தையின் மேலே உங்கள் கண்ணை வச்சு அந்த வார்த்தையை நம்பி ஒவ்வொரு நாளும் விதைக்கணும், ஒவ்வொரு நாளும் உழைக்கணும். கர்த்தருக்கு முன்பாக நீங்கள் வேலை செய்கிறீர்கள் என்பதை நினைத்து உண்மையும் உத்தமமாய் கவனமாய் உங்கள் வேலையை நீங்கள் செய்யும் போது உயர்த்துகிற ஒரு நாள் உங்களுக்கு கர்த்தர் நியமித்திருக்கிறார். அந்த நாளில் கர்த்தர் உங்களை உயர்த்தும் போது நீங்கள் கையேந்து அல்ல, கையை திறந்து கொடுக்கிற நிலையில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அவருடைய வசனம் சொல்றபடி நீங்க உங்களை அவருக்குள்ள காத்திருக்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா உங்க பொருளாதாரத்தின் நன்மையை கர்த்தர் ஆசீர்வதிக்கும், தேவைகளை அவர் சந்திப்பார். கர்த்தர் என் தேவையை சந்திக்கிற வரைக்கும் நான் கர்த்தரிடத்துல காத்திருப்பேன். ஒரு நாளும் போய் அவங்க கிட்ட போய் கேட்கலாமா, அவங்க கிட்ட போய் கேட்கலாமா? நான் கேட்க வேண்டிய ஒரே நபர் என்னை உண்டாக்கின கர்த்தர் ஒருவரிடத்தில் மாத்திரம்தான் நான் என் தேவைக்காக கேட்பேன்னு நிற்பீங்கன்னா நான் சொல்கிறேன், நீங்கள் கேட்குற கர்த்தர் உங்களுக்கு இல்லைன்னு சொல்லி அனுப்புகிறவர் அல்ல. அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்திலிருந்து நம்முடைய குறைவுகளை நிறைவாக்க அவர் வல்லவராயிருக்கிறார். கையை உயர்த்தி சொல்லுங்கள், என்னுடைய குறைவை நிறைவாக்க வல்லவரிடத்தில் நான் கேட்கிறேன். எத்தனை பேர் சொல்கிறீங்க? என்னுடைய குறைவை நிறைவாக்குற வல்லவரிடத்தில் நான் என்ன பண்ணுறேன்? எனக்கு வேண்டியதை நான் கேட்குறேன். ரொம்ப முக்கியம். குடும்பத்திலும் பாருங்க, குடும்ப பொறுப்பில் நம்ம என்ன பண்ணக்கூடாது? தவறான பொய் வழியில் போயிடக்கூடாது. ஒரு கணவன் மனைவி, உங்களுடைய பொறுப்பு என்ன? உங்களுடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன? இந்த புஸ்தகம் சொல்லுதுங்க எல்லா காரியங்களையும். இந்த வேத புஸ்தகத்தில் கர்த்தர் நமக்கு சொல்றாரு. நிறைய நேரம் பாருங்க, 6வது நீங்க கவனிச்சு பாருங்க, சொல்றாரு 6வது பொய்யான வழியிலேருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு நிறைய நேரம் இந்த நர்வஸ்னஸும் டிப்ரெஷனும் பதட்டமோ அழுத்தமோ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்குள்ள வரும்போது தவறான காரியங்கள்ல தவறான வழிக்குள்ள போயிடுறான். நீங்க கவனிச்சு பாருங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுதான் வேத வசனம் சொல்லுகிறது. கர்த்தருடைய வழியை விட்டு நான் விலகாம இருக்க, நான் பதட்டப்படுற நேரத்தில், நான் அழுத்தத்துக்குள்ளே போகிற நேரத்தில், சில நேரம் பாவம் செய்யும்போது பெரிய அழுத்தம், குற்ற உணர்வுகள், என்ன பல காரியங்கள் நம்மளை குற்றப்படுத்தி ஆக்கினைக்குள் ஆக்கும்போது அழுத்தமும் பதட்டமும் வருகிற நேரத்தில் நமக்கு ஒன்று தெரியணும், என் பாவங்களெல்லாம் மன்னித்து என்னை சுத்தமாக்க எனக்கு ஒரு நல்ல தேவன் ஒருவர் இருக்கிறார் என்பதை அறிந்து நான் அவர்கிட்ட வரணும், அவரிடத்தில் நான் ஓடி வரணும். நல்லா கவனித்து பாருங்க, வேத வசனம் சொல்லு 119ஆம் சங்கீதத்தில் கவனிச்சிங்க, நாங்கள் சொல்லியிருக்கிறார், வாலிபன் தன் வழியை எதனால சுத்தப்படுத்துவான்? தேவனுடைய வசனத்தின். இந்த வசனத்துக்கிட்ட நம்ம வரும்போது சுத்தமாகப்படுவோம். நல்லா கவனிங்கள், வாலிபனுக்கு மாத்திரம் இல்லை, எந்த ஒரு மனுஷனும் எந்த அழுத்தத்தோட எந்த விதமான என்ன பதட்டத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறோமோ அந்த நேரத்தில் எங்கே வரணும்னா இங்கே தேவனுடைய வார்த்தை, நம்மளை சுத்தமாக்குற தேவனுடைய வார்த்தை இடத்துல நம்ம வரணும். பாருங்க 119ஆம் சங்கீதம் 30ஆம் வசனத்தை கவனிச்சு பாருங்க. 119ஆம் சங்கீதம் 30ஆம் வசனம், 119:30 வாசிப்போமா? மெய் வழியை நான் தெரிந்து கொண்டு உம்முடைய நியாயங்களை எனக்கு முன்பாக. மெய் வழியை தெரிந்து, பொய் வழி அல்ல. பதட்டமோ அழுத்தமோ நம்மளை பொய்யான வழிக்கு, மாயமான காரியங்களுக்கு, நம்மளை தப்பான வழிக்கு கொண்டு போகும்போது மெய் வழியை நான் நாடணும்னா வசனத்துக்கிட்ட வரணும். தேவனுடைய வார்த்தையை நான் பற்றி பிடிக்கணும். இந்த வசனம் எனக்கு அறிவை திறக்குதே, ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு உண்டாக்குதே. இங்க வரும்போது பொய் வழியெல்லாம் வெறுக்கிறேன், என் பாவ வாழ்க்கையை வெறுத்து இந்த வசனத்தினால நான் சுத்தமாக்கப்படுறேன், தேவனுடைய ரத்தத்தினால நான் சுத்தமாக்கப்படுகிறேன், சாட்சியின் வசனத்தினால. எதெல்லாம் என்னை குற்றப்படுத்துகிறானோ பிசாசு, அதை தேவனுடைய சாட்சியின் வசனத்தினால, ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தத்தினால நான் அவனை ஜெயிக்கிறேன். சத்துருவை எந்த பிசாசு என்னை பதட்டமாக்கி அழுத்தத்துக்குள்ள தள்ளுறானோ, என் செய்கையின் மூலமா, என் கிரியையின் மூலமா, என் நடக்கையின் மூலமா, அதை மாத்துறதுக்கு நான் எங்க வரேன்? கர்த்தருடைய வார்த்தை கிட்ட வரேன். மெய் வழியை தெரிந்து கொள்றேன்.
இந்த மெய் வழிய தேவனுடைய வார்த்தை வரும்போது தான் இந்த வசனம் தான் அறிவு எனக்கு திறக்குது. இட் இஸ் ஓப்பனிங் மை அண்டர்ஸ்டாண்டிங். நான் போகிறது தவறான வழி, நான் நல் வழியில் வரணும். எப்படி நல் வழியில் வர்றது? நான் கர்த்தரிடத்தில் வரணும். வர முடியுமா? வரலாம். அவர் மன்னிக்கிறவரா? மன்னிக்கிறவர். இப்படி கர்த்தர் அவருடைய வசனத்தின் மூலமா நமக்கு புத்தியை உண்டாக்குறாரு. அவங்களுக்கு 6 காரியங்களை காண்பித்தேன். 1, சிறந்த வழி கர்த்தருடைய வார்த்தை. நம்ம கையில் கொடுத்துருக்கிற தேவனுடைய புஸ்தகம் தான் சிறந்த வழி. கர்த்தர் நம்மோட பேசுகிறது. 2வது, பேசுகிறது பரிசுத்த ஆவியானவர் தான் பேசுகிறாரா? 3வது காண்பித்தேன், என்னுடைய வாழ்க்கை எந்த தீர்க்கதரிசி சொல்ற அவருடைய கண்ணோட்டத்தில் நான் பார்க்க கூடாது, தேவனுடைய வார்த்தையின் கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கணும். 4வது காண்பித்தேன், எப்படி நம்முடைய பொருளாதாரத்தில் தவறான வழிக்கு நம்ம போயிடக்கூடாது. 5வது காண்பித்தேன், குடும்பத்தில் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற பொறுப்புகள், நம்முடைய ஃபங்க்ஷனாலிட்டி என்ன, நான் எந்த விதத்தில் செயல்படணும், அதெல்லாம் இந்த புஸ்தகத்தில் கர்த்தர் எனக்கு சொல்லி கொடுத்த. இதை நான் அறிந்து நான் வழியில் நடக்கும்போது பொய் வழியை வெறுக்கிறேன். 6வது உங்களுக்கு காண்பித்தேன், எல்லா பதட்டமும் அழுத்தத்தில் நான் தவறான வழிக்கு போகாமல் இருக்க கர்த்தருடைய வார்த்தையை, நல்வழியை எனக்கு போதிக்கிற கர்த்தருடைய வசனத்தில். வாலிபன் தன் வழியை எப்படி சுத்தப்படுத்துகிறான்? கர்த்தருடைய வசனத்தினாலே தன் வழியை வசனத்துக்கிட்ட வரணும். இந்த தேவனுடைய வார்த்தையை கேட்கிற நான் மறுபடியும் கேட்கறதோட நிறுத்திடக்கூடாது. மறுபடியும் போய் இந்த வசனத்தினண்டே நான் இதை தியானித்து இதன்படி செய்ய நான் கவனமா இருக்க, இந்த வார்த்தையை வாயை விட்டு பிரியாம இருக்க நான் முயற்சி எடுப்பேன். நான் சொல்றேன், கர்த்தருடைய பிள்ளைகளை, நான் காண்பித்த இந்த 6 காரியங்களிலும் நாம் ஒரு நாளும் தவறான வழிக்குள்ள போய் சிக்கிக்கொள்ளாதபடி இந்த தேவனுடைய வார்த்தை புத்தியை நமக்கு திறந்து விடுகிற வார்த்தையா இருக்கு. இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தபோது, பாருங்க, இதை சொல்லி நான் முடிக்கிறேன். இயேசுநாதர் இந்த உலகத்தில் வந்தபோது அவருக்கு புத்தி தேவைப்பட்டுச்சுங்க. ஜனங்க எப்படிப்பட்டவங்க, ஆசாரியர் எப்படிப்பட்டவங்க, பரிசேயர் எப்படிப்பட்டவங்க, எல்லா மக்களையும் புரிந்து கொள்ள அவருக்கு என்ன தேவைப்பட்டுச்சுன்னா ஞானமும் அறிவும் புத்தி உள்ள இருதயம் அவருக்கு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் வாசித்து பாருங்கள். அதனால தான் வேத வசனம் இயேசுநாதருக்கு எப்படிப்பட்ட காரியத்தை சொல்லியிருக்கு பாருங்கள். ஏசாயா 11ஆம் அதிகாரம் வாங்க. ஏசாயா 11ஆம் அதிகாரத்தில் நீங்கள் கவனிச்சு 2ஆம் வசனம், ஏசாயா 11:2 வாசிப்போமா? என்ன மாதிரி ஆண்டவர் அவருக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுக்குறாரு பாருங்க. வாசிப்போமா? 2ஆம் வசனம், ஏசாயா 11ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியையும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியையும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியையும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல். நல்ல கவனிங்க, ஆவியானவர் வந்து தங்கி இருக்கும் போது அவருக்கு என்ன வருது? ஞானம், அறிவு, புத்தி, ஆலோசனை. இயேசுநாதர் இந்த உலகத்தில் ஒவ்வொரு மனுஷனையும் சந்திக்கும் போது தேவன் அவருக்கு என்ன கொடுத்து வச்சிருந்தார்? ஞானம், அறிவு, புத்தி, ஆலோசனை. இதெல்லாம் ஆண்டவருக்கு கொடுத்து வச்சிருந்தனால தான் ஒவ்வொரு ஜனங்களையும் புரிந்து கொள்ள முடியுது. ஒவ்வொரு ஜனங்களுக்கும் செய்ய வேண்டியதை செய்கிறார், ஒவ்வொரு ஜனங்களுக்கும் போதிக்க வேண்டியதை போதிக்கிறார். இயேசுநாதர் தன்னை நல்ல தேவ சித்தத்தை புரிந்து செயல்படுத்த தன்னை ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நான் என் வாழ்க்கையில் தேவன் விரும்புகிறபடி எல்லாவற்றையும் செய்யணும், எனக்கு புத்தி உண்டாகணும், பொய் வழியில் நான் போய் சிக்கிக்கொள்ளாமல் இருக்கணும்னா என் மேலேயும் ஆவியானவர் இந்த ஞானத்தையும் உணர்வையும் புத்தியையும் அறிவையும் ஆலோசனையும் கொடுக்கிற ஒரு நல்ல பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து இந்த வசனத்தை மறுபடியும் பார்க்க சொல்ல, இதை தியானிக்க சொல்ல, இதில் இருக்கிறபடி செய்ய சொல்கிறார். ஏன்னா இதுதான் என்ன வெற்றி உள்ள ஒரு நிலைக்கு கர்த்தர் கொண்டு வருவதுக்கு நாம் புத்திமானாய் நடக்க, புத்தினாய் அல்ல புத்திமானாய் நடக்க கர்த்தர் காட்டுற வழி இது. நாம் பலவானாய் இருக்க, எல்லா சத்துருவின் கிரியைகளையும் நான் மேற்கொள்ள. ரொம்ப முக்கியம் பாருங்க,
இதெல்லாம் இயேசுநாதர் அறிந்து வச்சிருந்தார். ஆனால் அவருடைய சீஷர்கள் பாருங்க, அங்க இருந்த பரிசேயர்கள் பாருங்க, இவர் யாருன்னே புரிஞ்சுக்கல. வந்தவர் யாருன்னு தெரியல, ஆனா வந்து ஜனங்களுக்கு போதிக்கிறவருக்கு தெரியுது அவர் தான் மெஸ்ஸையா. அவரை குறித்து பழைய ஏற்பாட்டில் சொல்லியிருக்கிறதெல்லாம் அவருக்கு தெரியுது. பழைய ஏற்பாட்டை வாசிக்கிறாங்க, ஆனா புத்தி இல்லை. பரிசேயர்கள், வேத பாரியர்கள், அவர்கள் பழைய ஏற்பாட்டில் இயேசுநாதர் வந்து எப்படி மெஸ்ஸாயாவாக ஜனங்கள் மத்தியில் ஊழியம் செய்து இரட்சகராய் அவர் என்ன செய்ய வேண்டும், மீட்பை உண்டாக்க அவர் என்ன, எல்லாம் அவரை குறித்து வாசிக்கிறாங்க. அவர் அவர்களுக்கு முன்பாக நிற்கும் போது அவரை புரிந்து கொள்ற புத்தி அவங்களுக்கு இல்லை. பரிசேயர்கள், வேத பாரியர் ஒரு பக்கம் இருக்கட்டும், சீஷர்களை கவனிச்சு பாருங்க. இயேசுநாதரோடு கூட இருந்து அவர் சிலுவையில் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர்த்தெழுந்து விட்டார். இவ்வளவோ சொன்னபடி நடந்திருக்கு. இவ்வளவோ இந்த பழைய ஏற்பாட்டில் சொல்லி இருக்கிறபடி இயேசுநாதர் அவர்களோடு இருந்து சொன்னபடியே நடந்திருக்கு. ஆனாலும் புத்தி இல்லை. அதுதான் எம்மாவூர் சீஷர்களுக்கு, அந்த எம்மாவூர் போய் கொண்டிருந்த சீஷர்களை பார்த்து கேட்டார், எப்படி நீங்க இவ்வளவு மந்த சிந்தை உள்ளவர்களாக இருப்பீர்கள்? How it is possible for you to be so dull? எங்க போச்சு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்? மறுபடியும் அந்த அறிவை, அந்த புத்தி அவர்களுக்கு உண்டாக்க வசனத்தை அவர்களுக்கு கொடுத்தார் கர்த்தர். வசனத்தை நினைப்பூட்டுறார் பாருங்க. அவர்கள் கண்க திறக்கிறார். நல்ல கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. கண் திறக்கப்பட்ட போது தான் அவளுக்கு தெரியுது, ஓ இவ்வளவு நேரம் நம்மோட பேசினவர் நமக்கு சொன்னபடியே அவர் செய்திருக்கிறார், சொன்னபடியே உயிர்த்தெழுந்திருக்கிறார், அவர் தான் இயேசுநாதர் என்று அவர்கள் புரிந்து கொள்ளக்கூடிய புத்தி தேவனுடைய வசனத்தை அவர்களுக்கு காண்பித்த போது, அந்த வசனம் அவளுக்குள்ள கொழுந்து விட்டு எரிந்த போது புத்தி வந்துருச்சு. நான் சொல்றேன் கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் புத்திமானாக இருக்க தேவன் நம்ம கையில் கொடுத்துருக்கிற வசனம் எனக்கு ரொம்ப முக்கியம். கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற அவருடைய வசனம், அவருடைய வார்த்தை எனக்கு ரொம்ப முக்கியம். ஏன்னா அது எனக்கு புத்தியை திறக்குது. இட்ஸ் ஓப்பனிங் மை அண்டர்ஸ்டாண்டிங். இன்னைக்கு இந்த வசனம் உங்களை புத்திமான ஆக்குதா, பிரயோஜனத்தை உண்டாக்குதா, லாபத்தை கொடுத்திருக்கா? இந்த வேதத்தை நீங்க வாசிக்கும் போதெல்லாம் ப்ராஃபிட் மைண்டோட திங்க் பண்ணுங்க. நீங்க எவ்வளவு லாஸ்ட்ல வேணா இருக்கலாம், எவ்வளவு தோல்வியில வேணாலும் இருக்கலாம், எப்பேற்பட்ட ஆழத்துல இருந்தா கூட இந்த பைபிளை திறந்து வாசிக்கும் போது இல்ல, எனக்கு லாபத்தை, பிரயோஜனத்தை, என்னை புத்திமான ஆக்க இந்த கர்த்தருடைய வார்த்தை எனக்கு புத்தி எனக்கு திறக்கும் போது ஒன்ன கர்த்தர் நமக்கு செய்ய, பொய் வழிகளை வெறுக்கிறவர்களாய் கர்த்தர் நம்மளை மாற்றி மெய் வழிகளில் நம்மை நடத்தி செல்கிற கர்த்தருடைய வார்த்தை நம்மளை புத்திமானாய் மாற்றும். எத்தனை பேர் அப்படி இருக்கணும்னு விரும்புகிறீங்க? அப்படிப்பட்டவங்க இடத்துல எழும்பி நில்லுங்க. கர்த்தர் இன்றைக்கு நமக்கு போதித்த காரியங்கள் எதுலேயும் போய் சிக்கிக்கூடாது. இவ்வளோ வசனத்தையும் கேட்டுட்டு போயிட்டு புத்தினமான காரியங்களை செய்து போய் சிக்கிக்கொள்ளக்கூடாது. கர்த்தர் நம்மளை புத்திமானாய் மாற்ற. கையை உயர்த்தி சொல்லுங்க, கர்த்தர் நம்மளை என்ன வாக்குகிறார்? புத்திமானாய். சொல்லுங்க வாயத்திறந்து. குடும்பத்தில் எப்படி இருப்பீங்க? புத்திமானாய் இருப்பீங்க. வேலை ஸ்தலத்தில் எப்படி இருப்பீங்க? புத்திமானாய் இருப்பீங்க. சமுதாயத்தில் எப்படி இருப்பீங்க? புத்திமானாய் நடக்க கர்த்தர் எனக்கு போதித்த இந்த வசனம் எனக்கு ஆண்டவரே உம்முடைய அறிவையும் ஞானத்தையும் புத்தியையும் எனக்குள் திறந்து விடுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சாலமோனுக்கு நீர் ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தது போல இன்றைக்கு இந்த வசனத்தை கேட்ட எங்க ஒவ்வொருவருக்குள்ளையும் ஆண்டவரே உம்முடைய ஞானத்தையும் அறிவையும் புத்தியையும் நீர் ஆண்டவரை திறந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். நாங்க மறுபடியும் போய் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை, இந்த நியாயப்பிரமாண புத்தகம் எங்க வாயை விட்டு பிரியாது இருக்க ஆண்டவரே, இதில் எழுதியிருக்கபடியெல்லாம் செய்ய நாங்க கவனமா இருக்கவும் ஆண்டவரே, நாங்கள் இரவும் பகலும் அதையே தியானித்துக் கொண்டு இருக்க ஆண்டவரே, நாங்கள் எங்கள் வழிகளெல்லாம் வாய்க்க பண்ணி கொள்ள, நாங்கள் நீர் விரும்புகிறபடி புத்திமானாய் நடந்து கொள்ள கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதித்த இந்த நல்வார்த்தையின்படி எங்களுடைய எல்லா காரியங்களிலும் நாங்கள் பேதைகளாயிராமல் புத்திமான்களாய் இருக்க ஆண்டவரே, பொய் வழிகளெல்லாம் வெறுத்து மெய் வழியில் நாங்கள் நடக்க எங்களுக்கு நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. எங்கள் நல்ல தேவனே,
இன்றைக்கு நாங்கள் எது மெய் வழி, எது பொய்யான வழி என்பதை ஆண்டவரே உம்முடைய வசனத்தின் மூலமா எங்களுக்கு காண்பித்து, உம்முடைய வசனம் எங்களுக்கு ஆண்டவரே புத்தியை திறந்திருக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு முறையும் நாங்கள் இங்க வரும்போது எங்களை புத்திமானாக்குகிற கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு நேராக பிரசங்கிக்கப்படுகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். பிரயோஜனமானதை, எங்களுக்கு லாபம் என்னமோ அதை நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்து நீர் எங்களை உம்முடைய சத்திய வசனத்தில் எங்களை பாதுகாத்து நடத்தும். எல்லா நல் வெற்றிகளையும் எங்க வாழ்க்கையில் நாங்கள் தவறாமல் அனுபவிக்க நீர் இன்றைக்கு எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த சத்தியத்தெல்லாம் நாங்கள் கை கொண்டு எல்லா தோல்விகளையும் மேற்கொண்டு நாங்கள் ஜெயமாய் வாழ கர்த்தர் தொடர்ந்து எங்களுக்கு அனுக்கிரகம் செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இப்பொழுது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களும் நம் அனைவருடன் நிலைத்திருப்பதாக. ஆமென். எல்லாரும் இணைந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென்.